அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி நல்லா டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் நல்லா வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாகற்காய் புளிக்குழம்புனா பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க, வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது கசப்பாக இருக்குதுன்றனால சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கசப்பு இல்லாமல் இதை எண்ணெயிலே நல்லா பொரித்து சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த பாகற்காய் புளிக்குழம்பு. இந்த பாகற்காய் புளிக்குழம்பு நம்ம சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் வராது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம நல்லா இருக்க முடியும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் நிறைய குழந்தைங்க பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பூச்சி கடிக்குதுன்னு வாங்க, வயிற்றில் நம்ம வயிறு வலி வருதுன்னு வாங்க குழந்தைங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட வயிறும் நல்லா க்ளீன் ஆகிடும், நல்லா நீட்டாக இருக்கும், கிருமிகள் எதுவுமே வராது. இது ரொம்ப நல்ல ஒரு உணவுப் பொருள். இது கட்டாயமாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்களில் இந்த பாகற்காயும் ஒன்று. இந்த பாகற்காயை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பாகற்காய் புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பாகற்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். பாகற்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு பாகற்காய் வட்ட வட்டமாக நல்லா அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா எடுத்துருக்கோம், தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கோம், கருவேப்பிலை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம், பூண்டு எடுத்துருக்குறோம், அதே மாதிரி வெந்தயம் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி பாகற்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். எப்படி பாகற்காய் புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். நம்ம கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ பாகற்காவை நம்ம உள்ளே சேர்த்துறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகற்காய்களெல்லாம் நம்ம உள்ளே நம்ம சேர்த்துற போகிறோம். பாருங்கள், இந்த பாகற்காவோட இந்த பச்சை வாசனை போகணும், நல்லா பாகற்காய் வெந்துடணும். அப்போ தான் அந்த கசப்பு தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துடுறோம். இந்த வறுத்த பிறகு இது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். பாகற்காய் நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்குனா தான் அந்த கசப்பு தெரியாது, நமக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், அதே எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதே எண்ணெயிலே நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கடுகு போட்டிருக்கேன். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் கருவேப்பிலை கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கடுகும் கருவேப்பிலையும் நல்லா கலந்து நல்லா வெந்து வருது. இந்த டைமுக்கு நான் வெந்தயத்தை கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெந்தயம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால் நம்ம வெந்தயம் போடுறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெந்தயத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இடித்த பூண்டை கொஞ்சம் போட்டுறேன். பூண்டு நம்ம இடித்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கும் போதே அந்த ஸ்மெல் நமக்கு நல்லா இருக்கும். இதோட நீல வாக்கில் கட் பண்ண அந்த வெங்காயத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நல்லா தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ரொம்ப நல்லது, அதனால நான் மஞ்சத்தூள் பாருங்கள் இந்த அளவு போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த மஞ்சத்தூளோட தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நம்ம போட்டாச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூளும் நம்ம 1 ஸ்பூன் உள்ளே நல்லா சேர்த்துக்கிறோம். இந்த அளவு போதும், ரொம்ப உரப்பு வந்துடும். 2 இது போட்டுட்டோம் நம்ம. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் உள்ளே சேர்த்துக்கிறோம். ஏன்னா மல்லித்தூள் போட்டால் தான் நமக்கு இந்த குழம்பு நல்லா கட்டியாக நல்லா இறுக்கமாக இருக்குன்றதுக்காக நான் மல்லித்தூள், அதாவது தனியா தூள் சொல்லுவாங்க, அந்த தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் உள்ள
இப்போ நம்ம இதை நல்லா போட்டு வதக்கி விடணும். ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த மிளகு இதெல்லாம் போடுவாங்க, மிளகாத்தூள் எல்லாம் வந்து. அப்படி போடக்கூடாது. புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு. இது கூட நான் பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள் நல்லது, வாயு பிடிப்பு எது இருந்தாலும் சரியாயிடும். அதுக்காக நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கிட்டோம். நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா சுகர் வராது. பாகக்காய் சேர்த்துருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். அப்படின்றப்ப இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு சுகர் வராது, எந்த விதமான பூச்சிகளும் வயிற்றில் இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் இதை சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு வலியோ வயிற்றில் பூச்சியோ எதுவுமே அவங்களுக்கு வராது, நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த இந்த பாகக்காயை உள்ளே சேர்த்துடுறோம். நம்ம ஏன்னா இந்த பாகக்காயில் எல்லாமே சேரணுன்றதுக்காக பாகக்காயில் இப்போ சேர்த்துக்கிறதுக்காக இந்த மசால்ஸ் பிடிச்சிக்கிறதுக்காக நான் இந்த பாகக்காயை போட்டு நல்லா பிரட்டி விட்டுறேன். இப்போ இதில் எல்லாம் கலந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி சுருண்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு நல்லா வந்துடட்டும். கொஞ்சம் நல்லா 1 மினிட் நல்லா வேக விடுவோம். வெந்தது பிறகு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருக்குதுன்னு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா பிடிச்சிருச்சு இந்த பாகக்காயில். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சு அந்த புளியை தூக்கி நம்ம ஊற்றிடுவோம். பாருங்கள், பார்த்து புளி நம்ம நல்லா கரைச்சி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அந்த புளியை உள்ளே சேர்த்துக்கிறேன். அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சு அந்த புளி பார்த்துட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம புளி தண்ணி ஊற்றினா போதும். நிறைய ஊற்றிட்டா கட்டியாக வராது, ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும், குழம்பு நல்லா இருக்காது. நம்ம பார்த்து கலக்கி விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் இப்போ என்ன தேவைன்னா கூட நம்ம இப்படி ஊற்றிக்கிடலாம். புளி தண்ணீர் வந்து போதும். எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு புளி தண்ணி ஊற்றிருக்கேன், இது போதுமான அளவு. இப்போ நான் இதோட உப்பு சேர்த்துட்றேன். பாருங்கள், இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாகக்காய் புளிக்குழம்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. பாகக்காயெல்லாம் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் எடுத்து. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குதுன்னு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். வாசனைக்காக இப்படி நான் மேலாப்பில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். போட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும்.